ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிஐஒய் தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய டிஷர்ட்ஸை வச்சு செய்ய போகிறோம். தையல்லாம் எதுவுமே போடாமல் ஈஸியாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய ரீயூஸ் ஐடியாஸ் எல்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு டிஷர்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து நான் இது ஏற்கனவே ரீயூஸ் ஐடியாஸில் யூஸ் பண்ண ஒரு வாட்டர் பாட்டில் தான், அதை எடுத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நீங்கள் ஒரே வாட்டர் பாட்டிலாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் சொல்கிற மாதிரி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் எக்ஸ்ட்ரா இந்த போர்ஷன் இருக்கனால நான் அதை ரிமூவ் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த வாட்டர் பாட்டில்லையே நான் சொல்கிற மாதிரி 4 சைடும் இது மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஹோல்ஸ்னால் நம்ம கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு அதை இப்படியே உள்ளே விட்டு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நீளமாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். 4 சைடு போட்டு எடுத்துக்கிறோம், ஆப்போசிட் சைட்ஸில். அடுத்து இன்னொரு பாட்டில் காட்டினேன் இல்லையா, அதில் இது மாதிரி ரிங் டைப்பில் கட் பண்ணி 2 ரிங்காக கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிங்கில் இடையில இது மாதிரி கட் பண்ணி 2 பீஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அந்த டிஷர்ட்டை எடுத்துகிட்டு இது மாதிரி கைப்பகுதியில் கட் பண்ணிக்கோங்க. கையை மட்டும், ஒரு சைடு ஹேண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சைடு கார்னர் மட்டும் அந்த தையல் இருக்கும் இல்லையா, அதோட கட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு தையலோடையே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே லாஸ்ட் எண்டுலேயும் தையல் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த தையல் பகுதியை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி பீசஸாக நெட்டுக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது மாதிரி லென்த்தாக இருக்க மாதிரி எல்லாத்தையும் குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது பண்ணி எடுத்துகிட்டு அந்த பீஸை எடுத்து விட்டீங்க அப்படின்னா அது பனியன் கிளாத்துன்றனால நல்லா அந்த கிளாத்து சுருண்டுக்கும். கிளாத்து மாதிரி விரிச்ச மாதிரி இல்லாமல் நல்லா சுருண்டு வந்துடும். அப்போ தான் நமக்கு மாப் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி எல்லா துணியையும் வெட்டி வச்ச எல்லா கிளாத்தையும் ரப்பர் மாதிரி இழுத்து விட்டுருங்க. நான் லென்த்தாக கட் பண்ணி வச்சுருந்த எல்லா கிளாத்தையும் இது மாதிரி இழுத்து விட்டு ஃபைனலாக எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். பாருங்கள், எல்லா கிளாத்தையும் நான் அந்த ரப்பர் டைப்பில் இழுத்து விட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை 2ஆக டிவைட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 2 பக்கட்டும் சரியான அளவு இருக்கிற மாதிரி டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை ஒரு ஹாஃப் எடுத்து அது மேலே இது மாதிரி போட்டு விட்டுருங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு குட்டி கிளாத்துலேயே ஒரு பீஸை மட்டும் எடுத்து அதை 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் ஒரு கட் பண்ணி வச்சுருந்ததில் 1 மட்டும் எடுத்துகிட்டு இது மாதிரி குறுக்க கீழே அடியில் விட்டு ஒரு 2 முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே இன்னொன்று எடுத்துக்கிறேன். அதுக்கு ஆப்போசிட் சைடில் விட்டு இதுலேயும் 2 முடிச்சு போட்டு விட்டுக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு குறுக்க போட்டு 2 முடிச்சு போட்டிங்க இல்லையா, அதுவே ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா அதையே இன்னும் மறுபடியும் இந்த சைடு ஆப்போசிட் சைடில் குறுக்க போட்டு அதுலேயே டபுள் சைடு முடிச்சு போட்டுக்கலாம். 2 முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். நான் அது குட்டியாக கட் பண்ணனால இன்னொன்று எடுத்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் விட்டு இது மாதிரி டபுள் முடிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. நம்ம முடிச்சு போட்டதுக்கப்புறம் அப்படியே நான் எடுக்கிற மாதிரி எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே இது மாதிரி சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு அதை இப்படியே திருப்பிட்டு நம்ம அந்த ரிங் டைப்பில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அடுத்து அதை எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த வாட்டர் பாட்டிலில் நம்ம செஞ்சுருக்க இந்த மாப் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக தான் இப்போ இதை உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். அந்த ரிங்கை நான் காட்டியிருக்கிற மாதிரி அந்த ரிங் டைப்பில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதை ஆப்போசிட் சைடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே இன்னொரு ரிங்கை எடுத்துகிட்டு இன்னும் 2 ஹோல்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி
எடுத்துக்கோங்க. நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், ஃபைனலாக அது 4 இது மாதிரி தான் வெளியே நீட்டின மாதிரி தெரியும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஃபைனலாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் நம்ம சிக்கெடுக்கிற சிறுக்குன்னு இருக்கும் இல்லையா, அதை நல்லா அடுப்பில் காட்டி ஹீட் பண்ணிவிட்டு அந்த 4 ரிங்லையும் அந்த வாட்டர் பாட்டிலுக்கும் அந்த ரிங்குக்கும் கொஞ்சம் கேப்பு தான் இருக்கணும். அந்த அளவுக்கு மட்டும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. 4 சைடுமே அந்த ரிங்கில் 4 சைடுமே ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி அந்த 4 ரிங்குலையுமே ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம கீழே இருக்க கிளாத் இருக்கு இல்லையா, அதுலேயே ஒவ்வொரு கிளாத்தையும் எடுத்து அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு 4 சைடும் முடிச்சு போட்டு விட்டுக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா, அப்போ தான் நம்ம அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாப் வந்து தனியாக கீழே கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக தான் இது மாதிரி அந்த ரிங்கை உள்ளே விட்டு அதில் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். அந்த 4 ஹோல்ஸ்லையுமே முடிச்சு வந்து அந்த ஹோல்ஸுக்கு உள்ள வழியாக நுழையாத மாதிரி நல்ல பெரிய பெரிய முடிச்சாக போட்டு விட்டுருங்க. அப்போ தான் அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த முடிச்சு வராமல் இருக்கும், அந்த மாவும் லூஸ் ஆகாமல் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சு போட்டதுக்கப்புறம் நமக்கு அந்த நீண்டுக்கிட்டு இருக்கும் இல்லையா எக்ஸ்ட்ரா போர்ஷன், அதெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்மளுடைய வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு ரெடி பண்ண அந்த மாப் ரெடி ஆகிடுச்சு. அதை இது மாதிரி அந்த வாட்டர் பாட்டிலோடு எடுத்து பாருங்கள். அதை நல்லா இது மாதிரி அமுக்கி விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த நம்ம ரிங்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் கீழே அமுங்கின மாதிரி வந்துடும். ஃபைனலாக நான் ஸ்டிக் எடுத்துக்கிறேன். நான் வந்து இந்த மர ஸ்டிக்கு தான் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே கரெக்டாக டைட்டாக ஃபிக்ஸாக இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு அது கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டிலில் லைட்டாக தீயில காட்டி இலகிற மாதிரி வச்சுக்கோங்க. தீயில காட்டின உடனே நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்குக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அப்படியே செட் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம வேஸ்ட்டு டிஷர்ட்டை வச்சு மேக் பண்ண மாப் ரெடி ஆகிடுச்சு. சுத்தமாக அது கலண்டே வராது, நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இது மாதிரி ஐடியாஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல் ஐடியாவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.